காங்கிரஸில் நடைபெறும் விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக உள்ளதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்திருக்கிறார். தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸில் நடைபெறும் விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக ஜோதிமணி தெரிவித்திருக்கிறார். மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்காமல் தமிழ்நாடு காங்கிரஸில் சுயநல அரசியல் நடக்கிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்காமல் தமிழ்நாடு காங்கிரஸில் சுயநல அரசியல் நடக்கிறது எனவும் ஜோதிமணி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸில் தொடரும் உட்கட்சி பிரச்சனைகள் மிகுந்த மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது எனவும் ஜோதிமணி தெரிவித்திருக்கிறார். சிலரின் சுயநலத்திற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். விக்னேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தமிழக காங்கிரஸ் கமிட்டி போட்டல் என்பது அடிக்கடி ஏற்படுவது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் அது உச்சகட்டத்தை எட்டியிருப்பதாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. கரூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒரு மூத்த தலைவருமான ஜோதிமணி அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளங்களில் பல்வேறு ஆதங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக அவருடைய பற்றி பார்க்கும்போது எந்த ஒரு அரசு கட்சியும் தன்னுடைய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்தல் ஆணையத்திற்கு வாக்குச்சாவடி முகவர் பட்டியலை கொடுக்க விடாமல் முடக்க வேண்டும் என்று நினைக்காது எனவும், ஆனால் அது காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் நடைபெறக்கூடிய அந்த விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக இருப்பதாகவும், கொள்கை நிலைப்பாடுகளை அரசியல் குறிப்பாடுகளை தீர்த்து போக செய்யக்கூடிய நடக்கக்கூடிய முயற்சிகள் மிகுந்த வேதனையை அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தினமும் தமிழ்நாடு காங்கிரஸ் மக்கள் பிரச்சனைகள் அல்லாத தவறான காரணங்கள் மட்டுமே செய்திகளில் அடிபடுவது தனக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எதையாவது செய்து மக்கள் ஒற்றுமையை தூண்டி ஆட்சி அதிகாரத்தை பிடித்து பெருந்தலைவர் காமராஜர், பெரியார் உள்ளிட்ட மாபெரும் தலைவர்களால் கட்டி காக்கப்பட்ட இந்த மண்ணினுடைய சமூக நீதி, சுயமரியாதை, மக்கள் நல அரசியல் வளர்ச்சியை குழி தோண்டி புதைத்த ஒரு கூட்டம் காத்து கொண்டிருப்பதாகவும் அவர் தன்னுடைய விமர்சனங்கள் வைத்திருக்கிறார். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு விமர்சனத்திற்கு உள்ளாவதாகவும், மக்கள் நலத்தை தாண்டி சுயநல கூட்டங்களால் நிரம்பி வழிவதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய அவர் ஒரு சிலருடைய சுயநலத்திற்காக தமிழக காங்கிரஸ் கட்சி அழிவின் பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் ஒரு உச்சகட்ட விமர்சனத்தை வைத்திருக்கிறார். காங்கிரஸ் கமிட்டியின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ஜோதிமணி வைத்திருக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் உட்கட்சிக்குள் நிலவக்கூடிய அந்த பூசலை உச்சகட்டத்திற்கு கொண்டு சென்றிருப்பதாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. அண்மை காலமாகவே தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கும் திமுக இடையே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியில் சமூக வலைதளங்களிலும் பேட்டிகள் மூலமாகவும் வார்த்தை போர் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சிக்குள்ளாகவே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலை, கட்சியினுடைய தலைமை மீதான இருக்கக்கூடிய அதிருப்தியை சமூக வலைதளங்களில் ஜோதிமணி அவர்கள் பதிவிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே நேரத்தில் மற்றொரு காங்கிரஸ் நிர்வாகிகள் தன்னுடைய ஆதங்கத்தை வெளியிட்டு கட்சியிலிருந்தே விலகுவதாகவும் அறிவித்திருக்கிறார். கட்சியினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஏபி சூரியபிரகாசம் திமுகவினுடைய அடிமைகள் கூடாரமாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியை மாற்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வபெருந்தகை தீவிர முயற்சி செய்வதாக அவர் மீது குற்றம் சாட்டி தற்போது கட்சியை விட்டே விலகுவதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பிரவீன் சக்கரவர்த்தி, ராகுல் காந்தியுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியுமான பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய கருத்தை தவறாக புரிந்து கொண்டதோடு திமுகவுக்கு அடிமையாகவே காங்கிரஸ் கட்சியை மாற்ற முயற்சிப்பதாகவும் செல்வபெருந்தகை மீது குற்றச்சாட்டை எழுந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை முன்னிறுத்தியே காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய சூரிய பிரகாசம் என்பவர் கட்சியிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்திருக்கிறார். இன்னமும் பலர் கட்சியிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழலில் திமுக காங்கிரஸ் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்து மோதல் அல்லாது கட்சிக்குள்ளாகவே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உச்சகட்சி பூசல் என்பது காங்கிரஸை மீண்டும் அழிவு பாதைக்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்பாகவே அமையும் என அரசியல் விமர்சகர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.
திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave,